வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்று ஈரோட்டில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அவர் சென்னை திரும்பியிருக்கிறார். இந்த பிரச்சாரத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் ஒருபுறம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அந்த பிரச்சாரத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டால் அந்த பிரச்சார மேடையில் பேசிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவர்களுடைய பேச்சுகளை மையப்படுத்தி விமர்சனங்களும் ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் இந்த பிரச்சாரத்திற்காக கூடிய கூட்டம் முன்பு விஜய் அவர்கள் செல்கின்ற பொழுது கூடிய கூட்டத்திற்கு இணையாக இருந்ததா இல்லையா என்கின்ற ஒரு விமர்சனமும் எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த மேடையிலே விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது என்கின்ற கேள்விகளும் பலர் மட்டங்களில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் விமர்சிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இந்த பயணம் இருந்ததாக பரவலாக அங்கு அந்த செய்திகளை சேகரித்தவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. ஆனால் உண்மையிலே இந்த பிரச்சாரத்தை மையப்படுத்தி நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்ன, அல்லது இந்த பிரச்சாரம் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரமா? செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஈரோட்டில் விஜய் அவர்களுடைய கொடியை உயரப்பிடித்து அது மக்கள் மன்றத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை செங்கோட்டையன் அவர்கள் இந்த கூட்டத்தை மையப்படுத்தி மிக தெளிவாக எடுத்து விட்டாரா? இப்படி பல கேள்விகள் இன்று இந்த ஈரோட்டு கூட்டத்தை மையப்படுத்தி எழும்பி இருக்கின்றன. அதுபோல விஜய் அவர்கள் பேசிய கருத்துகளில் சீமான் அவர்களை மையப்படுத்தி விஜய் அவர்கள் மறைமுகமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. இந்த காணொளியில் அது சார்ந்த ஒரு தேடலோடு பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலில் விஜய் அவர்களுடைய ஈரோட்டு பயணம். இந்த ஈரோட்டு பயணத்தை மையப்படுத்தி செங்கோட்டையன் அவர்கள் கருத்துகள் பதிவிட்ட மறு நிமிடத்திலிருந்து அது ஒரு பரபரப்பை பற்றி கொண்டது. காரணம், ஈரோடு பெரியார் பிறந்த மண் என்கின்ற ஒரு அடையாளம், அதுபோல கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் அதிமுகவின் தூண்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்ட பின்பு அனைத்திந்திய அதிமுகவின் கோட்டை உடைக்கப்பட்டதாகவே பலரும் பேசினார்கள். எனவே ஈரோட்டில் செங்கோட்டையன் அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டம் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருந்தன. அதற்கு ஏற்பத்தான் செங்கோட்டையன் அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்த பொழுது அந்த எதிர்பார்ப்பு மக்கள் மன்றத்தில் கூடியிருந்தது. ஆனால் காவல்துறையை பொறுத்தமட்டில் இந்த பொதுக்கூட்டத்திற்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். நமக்கு தெரிந்தவரை 84 கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இவ்வளவு கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டிருக்குமா என்றால் கேள்விக்கணை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவ்வளவு கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் துவண்டு விடவில்லை. இந்த 84 கட்டுப்பாடுகளையும் நிறைவேற்றிவிட்டு இந்த கூட்டத்தை நாங்கள் மிக தெளிவாக நடத்துகிறோம் என்கின்ற அடிப்படையில் காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்ட அனைத்து கட்டுப்பாடுகளையும் அவர்கள் நிவர்த்தி செய்துவிட்டு அதற்கான களங்களை உருவாக்கி அந்த பொதுக்கூட்டத்தை இன்று நடத்தி முடித்திருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்திற்கு இவ்வளவு பேர் தான் கூட வேண்டும் என்பது காவல்துறை நிர்ணயித்த ஒரு விடயம். அதனால்தான் முன்பு விஜய் அவர்கள் பிரச்சாரம் சென்ற பொழுது திரண்டிருந்த அந்த கூட்டம் இங்கு அதுபோன்ற ஒரு திரண்ட கூட்டம் இல்லாமல் அந்த கூட்டம் அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டதை விட பல மடங்கு அதிகமாக அந்த கூட்டம் வந்திருந்தாலும் மிக அமைதியாகவும் மிக நேர்த்தியாகவும் அந்த கூட்டம் இன்று நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் பேசிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பேசினார்கள், கொள்கைகளை பேசினார்களா என்கின்ற விமர்சனங்களை ஒரு சிலர் எடுத்து வைக்கிறார்கள். ஒரு மேடையில் அந்த மேடையில் அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த நேரம் 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரத்திற்குள் இத்தனை பேர் பேச வேண்டும் என்றால் அது குறிப்பிட்ட கால அளவில் தான் அவர்களால் பேச முடியும். அப்பொழுது கொள்கை விளக்கங்களை எடுத்துக்கொண்டு அவர்களால் வைக்க முடியாது. எனவே இந்த கூட்டத்தின் பிதாமகனாக அல்லது இந்த கூட்டத்தின் தவப்புதல்வனாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அதுபோல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது மிக சரியாக திமுகவிற்கு ஒரு பஞ்சை வைத்தார். அது என்னவென்றால், திமுகவில் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளம் பெரியார் என்று அழைக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த இளம் பெரியார் என்று அழைப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா
என்கின்ற கேள்வியை மிக அழுத்தமாக கேட்டுவிட்டு இது தொடரும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போராட்டங்கள் நடத்துவோம் என்று எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த மேடை அறிந்து தங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து வைத்திருந்தார்கள் என்பதுதான் நிஜம். அதுபோல செங்கோட்டையன் அவர்கள் பேசிய பொழுது ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்பதை விட பலகாலம் அரசியலில் சென்ற அந்த பயணத்தின் முதிர்ச்சி அவரிடம் தென்பட்டது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல இந்த மேடையில் பேசிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்து வருகின்ற தேர்தலில் விஜய் அவர்களை கோட்டைக்கு அனுப்புவதுதான் பிரதான களம் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்து பேசியிருக்கிறார். அதுபோல தொகுத்து வழங்கிய ராஜ்மோகன் அவர்கள் எந்த இடத்திலும் சோர்வு தட்டிவிடக்கூடாது தொண்டர்களுக்கு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தன்னுடைய வார்த்தைகளை கைப்பிச்சு என்கின்ற அடிப்படையில் மிக தெளிவாக எடுத்து வைத்து கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். கடைசியில் விஜய் அவர்களுடைய கருத்துகள் அல்லது விஜய் அவர்களுடைய பேச்சு, விஜய் அவர்கள் என்ன அரசியல் பேசினார் என்கின்ற பொழுது இந்த மேடையிலே விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்த பொழுது அவருடைய பேச்சு தோரணை, அவர் எடுத்திருக்கக்கூடிய கருத்தின் அந்த சாராம்சம், அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் தொகுத்திருந்த அந்த களம், இவைகள் அனைத்துமே உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. மங்களகரமான மஞ்சளை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய பேச்சை ஆரம்பித்த அவர் காளியங்கராயன் அவரை மையப்படுத்திய அந்த அணை கட்டக்கூடிய விடயங்களையும் கால்வாய் வெட்டக்கூடிய விடயங்களையும் மையப்படுத்தி பேசிக்கொண்டிருந்த பொழுது விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு ஒரு கைப்பிச்சை நோக்கி நகர்ந்த பொழுது தொண்டர் ஒருவர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த கம்பியின் மீது ஏறி அவர் உயரத்திற்கு சென்று விடுகிறார். விஜய் அவர்களுடைய பேச்சு இங்கு தடைபடுகிறது. அந்த தொண்டரை கீழே இறங்கச் சொல்கிறார். அந்த தொண்டர் கீழே இறங்காமல் மேலே இருக்கிறார். விஜய் அவருடைய முகம் மாறுகிறது. அதன் பின்பு அந்த தொண்டர் கீழே இறங்குகிறார். விஜய் அவர்கள் அதன் பின்பு ஒரு அதாவது அன்பின் முத்தத்தை வெளியிட்டு விட்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவிட அவர் ஆரம்பிக்கின்றார். அந்த கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது எதற்காக நாங்கள் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கையில் எடுத்தோம் என்கின்ற விடயத்திற்கான மிக தெளிவான விளக்கத்தை எடுத்து வைத்தார். நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் பேசிவிட்டு செல்லுங்கள், எம்ஜிஆரும் அண்ணாவும் பொது சொத்துகள், அவர்களை எல்லோருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவருடைய பெயரை உச்சரிக்கலாம் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்தார். அதுபோல திராவிட முன்னேற்றக் கழகத்தை மையப்படுத்தி இது ஒரு தீய சக்தி என்று ஜெயலலிதா அவர்கள் எந்த கருத்தை முன்பு எடுத்து வைத்தார்களோ, எம்ஜிஆர் அவர்கள் எந்த கருத்தை எடுத்து வைத்தார்களோ அதே வார்த்தையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது கடுமையான விமர்சனமாக எடுத்து வைத்தார். அதுபோல விஜய் அவர்களுடைய அந்த பேச்சில் அது அரசியல் முதிர்ச்சி, எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற அந்த நேர்த்தி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலற்ற தன்மைகளை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் என்கின்ற தெளிவு, இவைகளை மையப்படுத்தி மிக தெளிவாக விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் என்பதாகத்தான் அந்த மேடையை வைத்து நம்மால் உறுதி செய்ய முடிகின்றது. இந்த கூட்டம் இதுவரை விஜயருடைய கட்சி நடத்திய கூட்டங்களில் ஒரு நேர்த்தியான கூட்டமாக இது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதும், பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு இணங்க மிக தெளிவாக இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்பதும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.